காரணம் சம்பவம். சுவாமி தேவஸ்தானத்தினுடைய 8ஆம் நாள் திருவிழா இன்றைய தினம். தலைப்பு 8ஆம் நாள் திருவிழாவில் நடந்த சம்பவங்கள். அதனால்தான் சம்பவங்கள் என நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சம்பவம் அல்லது சம்பவங்கள். இன்றைய தினம் 8ஆம் நாள் திருவிழாவிலே தெற்கில் மட்டும் ஏன் இப்படி, அதாவது தெற்கிலே பல விஷயங்கள் நடக்கிறது, அதே தெற்கில் மட்டும் ஒரு விசேஷமாக ஒரு விடயம் நடக்கிறது என முற்றுமுழுதாக பார்க்க போகின்றோம். அது மாத்திரமன்றி இந்த கோபுரத்தை காட்டுங்க அப்படியே. இந்த பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரம் தொடர்பாக இன்றைய நாள் ஒரு புதிய தகவலை உங்களுக்கு இன்றைய நாள் கூறப்போகின்றேன். நேற்றைய நாள் அங்கே வடக்கு வாசல் கோபுரம் பற்றி கூறுகின்றேன். இன்றைக்கு தெற்கு வாசல் கோபுரம் பற்றி ஒரு புதிய தகவல். இதில் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இன்றைய நாள் 24ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய தினம் ஒரு புதிய விடயம் சொல்லப் போகின்றேன். சுவாமி நீங்கள் பார்க்கின்ற இந்த சிங்க வடிவம் போன்ற இந்த வாகனத்திலே வெளிவீதியுலா வரப்போகின்றார். ஆனால் உடம்பு சிங்கமாக இருக்கும், அதனுடைய தலை வித்தியாசமாக இருக்கும், ஒரு கற்பனை வடிவம். அப்படியான ஒரு வடிவத்திலே இன்றைய தினம் எம்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வெளிவீதியுலா வரப்போகின்றார். அப்படி என்ன வாகனம்? அந்த சுவாமி வாகனம் மிக பழமையான வாகனத்தை பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ராஜகோபுரம் தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம். இந்த ராஜகோபுரம் தெற்கு வாசல் கோபுரம் 2011ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கோபுரம். இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலே முருகனுடைய வேல் இருக்கின்றது. அங்கே பாருங்கள், சிங்க உருவங்கள் இந்த கோபுரத்தில் இருக்கும். அது மாத்திரமன்றி இந்த கோபுரத்திலே கிளி இருக்கும். இந்த கோபுரத்திலே முக்கியமான விடயம் என்று சொன்னால் அந்த தெற்கு பிரகாரத்தினுடைய விசேஷம். இந்த தெற்கு பிரகாரத்திலே பாருங்கள், இந்த கோபுரத்துக்கு கீழே அங்கே முதலாவது பிரகாரத்திலே கிளி இருக்கும். இவ்வேளையிலே அங்கே எம்பெருமான் முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் இருந்து அங்கே முன் மண்டபத்துக்கு வந்துவிட்டார். இன்றைய நாள் எம்பெருமானுடைய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் தெற்கு வாசல் ராஜகோபுரத்திற்கு வரலாம். சண்முக வாசல் ராஜகோபுரம் கிளிக்கோபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கே விசேஷம் என்னென்று சொன்னால், அன்னளவாக இந்த ராஜகோபுரம் 108 அடி உயரமுடையது. இந்த ராஜகோபுரத்தினுடைய கட்டுமானம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த ராஜகோபுரத்திற்கு முன்னாலே பல விடயங்கள் இருக்கிறது. இங்கே அருணகிரிநாதருடைய சந்நிதி இங்கே இருக்கிறது. இங்கே அருணகிரிநாதர் உற்சவம் கூட இந்த திருவிழாவிலே ஒரு நாள் இரவு இடம்பெறும். அதை என்னுடைய காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமன்றி இங்கே அருணகிரிநாதரால் பாடப்பட்ட கந்தர் அனுபூதியை பிரசன்னா குருக்கள் இந்த வீதியிலே பாடுவார். இது இங்குள்ள ஒரு விசேஷமான ஒரு அம்சம். பாருங்கள், அருணகிரிநாதருடைய சந்நிதி இங்கே முன்னாலே இருக்கிறது. அது மாத்திரமன்றி இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது ஆலயத்தினுடைய முன் வீதியிலே எம்பெருமான் அங்கே உள் மண்டபத்திலே எழுந்தருளி காட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். சிங்கம் போன்ற உடம்பு, முகம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது மகர ஜாழி வாகனத்திலே எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதியிலே தெற்கு பிரகாரம் நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சி. பல விடயங்களை இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாக காணொளியை பாருங்கள். மீளவும் நாங்கள் தெற்கு பிரகாரம் ராஜகோபுரத்துக்கு வந்துவிட்டோம். அதிகளவான நேரங்களில் இந்த ராஜகோபுரம் திறந்தபடி அடைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வந்தால் வணங்கலாம். அது மாத்திரமன்றி இந்த ராஜகோபுரத்தின் ஊடாக பிரசன்னா குருக்கள் அந்த கந்தர் அனுபூதியை பாடுவார். சுவாமி தெற்கு பிரகாரம் வந்ததற்கு பிறகுதான் பிரசன்னா குருக்கள் இந்த வாசலின் ஊடாக இந்த கந்தர் அனுபூதி பாடுவார். அந்த காட்சியெல்லாம் இன்றைய தினம் இணைக்கின்றேன். இன்றைய தினம் எவ்வகையான மலர் மாலைகளிலே எம்பெருமான் வந்திருக்கின்ற தங்க நகைகளினுடைய வேலைப்பாடுகள் என்ன, சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகள் என்ன, இன்னும் சற்று விரிவாக பார்க்க போகின்றோம். இப்பொழுது எம்பெருமான் அங்கே அடியவர்கள் தோளிலே தாங்க எம்பெருமான் உட்பிரகாரத்திலே அங்கே மேற்கு நோக்கி சற்று நேரத்திலே திரும்ப இருக்கிறார். வளைகுழல் ஓசை முழங்க எம்பெருமான் அங்கே மேற்கு நோக்கி திரும்புகின்ற காட்சி. திருச்சிற்றம்பலம். அங்கையிற்போது கொண்டு எப்போதும் போற்றும் அடியவர்கள் தங்கு குறை தீர்க்கும் சயாநிதியே சக்திவேல் முருகா, பங்கையனை குட்டி முன் சிறை வைத்திட்ட பாலகனே, திங்கட்கிழமை வருவாய் நல்லோரில் வாழ்வேலவனே. எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமான், அடியார்களுக்கு நல்ல பெருமான்,
இன்று மகரயாழி வாகனத்திலே வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வீதிவலம் வருகின்ற காட்சி இடம்பெற இருக்கின்றது. அங்கே ஈஸ்வரனான பெருமானார் இந்த உலகிலே இருக்கின்ற சகல ஜீவராசிகளிலும் தான் வியாபித்துள்ளேன் என்பதை காட்டுவதற்காக இந்த மகோற்சவ காலங்களிலே ஒவ்வொரு விதமான வாகனங்களில் வருகை தந்து அடியார்களுக்கு அருளாட்சி காட்சி கொடுக்கின்றார். காரணம், தான் அந்த உயிரினங்களில் எல்லாவற்றிலும் தான் வியாபித்துள்ளேன் என்பதை அறிவிப்பதற்காகவே அந்த வாகனங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் வேட்பெருமான் வந்து காட்சி கொடுக்கின்றார். நைமித்திய பூசைகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு ஆலயத்திலும் மகோற்சவ காலங்களிலே, பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மகோற்சவ காலங்களிலே பூஜை வழிபாடுகள், அந்த தினசரி நடைபெறுகின்ற வழிபாடுகளில் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த மகோற்சவ காலங்களில் சிறப்பான வழிபாடுகள் ஆலயங்களிலே நடைபெறுகின்றன. இன்றைய தினம் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானை பார்ப்பதற்காக பல மாணவர்கள் வந்திருந்த அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே வெளியிலே வர காத்திருக்கிறார். இப்பொழுது அங்கே எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே வசந்த மண்டபத்திற்கு முன்னாலே ஆலயத்துக்குள்ளே நிற்கிற அந்த அற்புதமான காட்சி. மிகவும் பழமையான அந்த மகரயாழி வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வகையான வாகனங்கள் சற்று வித்தியாசமானது. அதனுடைய முக அமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே அவர் கூறிவிட்டார். அங்கே தும்பிக்கை இருக்கும், தந்தம் இருக்கும், அதுபோன்று பல விடயங்கள் இருக்கும். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் எம்பெருமான் அங்கே மல்லிகை மலர், அதுபோல இன்னொரு வண்ண மலரும் இருக்கிறது. காணொளி பாருங்கள், கூறுகின்றேன். இன்றைய தினம் அந்தன சிவாச்சாரியார்கள் ஒரு வர்ணம் அணிந்திருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு ரோஸ் வர்ணம், அதாவது நான் ரோஸ் என்று சொல்லியே இந்த காணொளிகள் கூறுகின்றேன். அந்த வர்ணத்திலே இன்றைய தினம் அங்கே வேஷ்டி அணிந்து வந்திருக்கின்ற காட்சி. இப்பொழுது அதே போல அதே வர்ணத்திலே எம்பெருமான் கந்தவேட் பெருமானுக்கு அங்கே மல்லிகை மலருடன் இன்னொரு மலர் மாலையும் சேர்த்து சாத்துப்படி செய்திருப்பார்கள். இது நல்லூர் ஆலயத்திலே வளமையான ஒரு விடயம். இப்பொழுது எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளைக்குள்ளல் ஓசை முழங்க அங்கே பிரமாண்டமான அந்த முன்மண்டபத்தில் இருக்கிற ராஜகோபுரத்தினுடைய வாசலின் ஊடாக வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்காரா நல்லூரா. முன்மண்டபத்திலே எம்பெருமான் வந்ததற்கு பிறகு அங்கே மலர்களினாலே எம்பெருமானை பூஜிப்பார்கள். அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுவார்கள். அது ஒரு அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சி. அந்த காட்சியை காண்பதற்காகத்தான் வெளியிலே ஏராளமான அடியவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வள்ளி தெய்வானை சமேதராக இன்றைய தினம் கந்தவேட் பெருமான் அலங்கார கந்தன் அங்கே கிழக்கு வாசல் வீதியினூடாக வருகின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நல்ல கந்த பெருமான் இன்று வெற்றிவேட் பெருமான், அவுணர்களுக்கு நல்ல பெருமான், அடியார்களை காக்கின்ற பெருமான் இன்று மகரயாழி வாகனத்திலே வருகின்றார். மகரயாழி வாகனத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது அந்த வாகனத்தினுடைய அந்த மகரயாழியினுடைய உடம்பு ஒரு சிங்க வடிவமாகவும், முகம் 2 தந்தங்களை கொண்ட யானையின் முகம் வடிவமாக இணைந்த ஒரு வித்தியாசமான
ஒரு சேர்வையான ஒரு மிருக காட்சியாக அந்த இது காணப்படுகின்றது, அந்த யாழி வாகனம். ஆகவேதான் அங்கே இறைவன் தான் அந்த வாகனங்களிலே வியாபித்துள்ளேன், எல்லா உயிர்களிலும் வியாபித்துள்ளேன் என்பதை காட்டுவதற்காக வருகின்றார். நேற்று ஆவணி மூலம், அந்த ஆவணி மூல நாளிலே பெருமானுடைய அந்த பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் அங்கே மணிவாசக பெருமானுக்கு அங்கே பாண்டிய மன்னனுக்கு கூறப்படுகின்றது. ஆவணி மூல நாளத்தில் அந்த குதிரைகள் எல்லாம் வரும் என்று கூறப்பட்ட போது அங்கே ஆவணி மூல நாளிலே அந்த பெருமானுடைய குதிரைகள் அங்கே வந்து சேர்ந்தன. அதனைத்தான் பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா நம்மானே என்று அங்கே மணிவாசக பெருமான் பாடுகின்றார். அடியவர்களுக்காக எல்லாம் வல்ல அந்த ஈசவர் பெருமான் அங்கே மண் சுமந்தார், மதுரையிலே மண் சுமந்தார். இங்கே நல்லையம்பதியிலே தன்னுடைய அடியவர்களை காப்பதற்காக வேட்பெருமான் என்று அழகாக அந்த மகர யாழி வாகனத்திலே எழுந்தருளி காட்சி கொடுக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக நல்லையம்பதியிலே இடம்பெறுகின்ற என்ற செய்தியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இப்படிக்கு காரை லோகேஸ்வரன், ஆசிரியர் காரை லோகேஸ்வரன். அருணகிரிநாதரால் அருளி செய்யப்பட்ட கந்தர் அழும்பூதியை இப்பொழுது ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் இருக்கிற ராஜகோபுரத்தினூடாக, இந்த வாசலினூடாக வந்திருக்கின்ற பிரசன்னா குருக்கள் அவர்கள் பாடுகின்ற அந்த அற்புதமான காட்சி இங்கே இடம்பெறுகிறது. அலங்காரா நல்லூரா. ஆதாரமிலே
ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் நோக்கி எம்பெருமான் மெதுவாக திரும்பி அங்கே வந்து கொண்டிருக்கிற அற்புதமான காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஆலயத்தினுடைய உற்சவங்களிலே ஒவ்வொரு சுவாமி வாகனங்களிலே ஒவ்வொரு நாளும் வெளிவீதியுலா வருவார். இன்றைய தினம் 8ஆம் நாள். 8ஆம் நாளிலே இன்றைய தினம் மகரஜாளி வாகனம். இந்த மகரஜாளி வாகனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய காலினுடைய அமைப்பை பாருங்கள். சிங்கம் போன்று இருக்கும் அங்கே முகம். அந்த முகத்தினுடைய அமைப்பு இங்கே நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஆலயத்தில் உள்ள வாகனங்களில் எப்படி செய்திருக்கிறார்கள் அந்த வேலைப்பாடை பாருங்கள். குறிப்பாக இப்படியான வாகனங்கள் பாலை மரத்திலே செய்வார்கள். அந்த முகத்தோற்ற அமைப்பை பாருங்கள். அப்படியே அந்த துதிக்கை, அப்படியே அந்த மிக பிரம்மாண்டமான அந்த தந்தத்தினை சுற்றி நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சி. கால்களிலே முள்கள் இருக்கின்றது. பார்ப்பதற்கு ஒரு கற்பனை உருவம். இது கற்பனையாக வடிக்கப்படுகின்ற உருவம். ஆலயத்தினுடைய சிற்பங்களிலே, தூண் சிற்பங்களிலே இந்த இவ்வகையான உருவங்களை காணலாம். நான் அன்று, அதாவது இந்த காணொளியிலே உங்களுக்கு ஆரம்பத்திலே காட்டியிருப்பேன், சிங்க உருவம் இருக்கின்ற அந்த காட்சியை காட்டியிருப்பேன். இது சற்று வித்தியாசமாக இருக்கின்ற இந்த ஜாழி உருவம் பல பேரை குழப்பம். சில பேர் மகரம் என்றும் இதை கூறுவார்கள், சில பேர் மகர ஜாழி என்றும் கூறுவார்கள், சில பேர் வேறு ஒரு பேரையும் வைத்து இவ்வகையான சுவாமி வாகனங்களுக்கு வேறு வேறு பெயர்களை வைத்து அழைப்பது வழமை. இப்பொழுது பாருங்கள், ஆலயத்தினுடைய குபேரவாசல் கோபுரம் வடக்கு நோக்கி எம்பெருமான் திரும்புகின்ற காட்சி. அங்கே வடக்கிலே நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் அங்கே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி திரும்புகின்ற பொழுது பல விடயங்கள் இடம்பெறும். ஆலயத்தினுடைய வீதிகளை எம்பெருமான் அங்கே கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு அன்னதான மடங்கள் வீடுகளுக்கு முன்னாலே அங்கே எம்பெருமானுக்கு அமுது படைத்து இறைவனை வேண்டி வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி, கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்று சொன்னால், நாளைய தினம் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு புதிதாக கூறுகிறேன். எம்பெருமான் வெளியிலே வரும்பொழுது பல விடயங்கள் ஒவ்வொரு கோபுர வாசலிலேயும் இடம்பெறும். அது நாளைய தினம் உங்களுக்கு விளக்கமாக கூறுகின்றேன். என்று சொன்னால், நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விடயங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். ஆலயத்தில் வந்து வணங்கும் பொழுது அந்த விடயங்கள் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும். இப்பொழுது எம்பெருமான் அங்கே சாமரங்கள் வீச, தீபட்டிகள் பிடிக்க, அங்கே மென்னிறமான மஞ்சள் ஒளியிலே அசைந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சி. வட்ட வடிவமான ரோஸ் வர்ண குடைகள், அங்கே ரோஸ் வர்ண மலர் மாலைகள், அதாவது மொட்டு மல்லிகை என கூறுவார்கள். அந்த மல்லிகைக்கு அங்கே ரோஸ் வர்ணம் பூசப்பட்டு அங்கே எம்பெருமானுக்கு சாத்தப்பட்டிருக்கின்றது. மற்றையது காட்டு மல்லிகை. வள்ளி தெய்வானைக்கும் அங்கே ரோஸ் வர்ண ஆடைகள் அணிவிக்கப்பட்டு, முருகப்பெருமானுக்கும் ரோஸ் வர்ண ஆடைகள் அணிவிக்கப்பட்டு, வட்ட வடிவமான குடையிலே மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் கந்தவேட் பெருமான், அலங்கார கந்தன், அலங்கார நல்லூரான். இப்பொழுது எம்பெருமானுக்கு அங்கே மாணிக்க வாசகர் ஓதிய திருவாசகம் இசைக்கப்படுகின்ற அந்த இசையை கேட்கலாம்.
எம்பெருமான் அருளை வாரி வாரி வழங்கவே இங்கே எழுந்து அருளி அலங்காரமாக வருகின்றார். பாடல் செய்து உய்மின் எம்பெருமானை எம்பெருமானை காதல் செய்மின் எம்பெருமான் மீது அன்பு வைமின் எம்பெருமான் மீது இடையறாத அன்பு காதல் செய்மின் எம்பெருமான் மூல பண்டாரம் வழங்க எளிமையாக எழுந்தருளி வருகின்றார். காலக்கரியாரும் ஜோதி பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத பரபிரம்மத்தை சுவாகத்தை சென்று கண்டு உய்மின் அன்பு தெய்வின் இடையறாத பக்தியன் காதல் செய்து நீங்கள் உய்மினே திரும்பிக் கொள்ளுங்களே மக்களே. எம்பெருமானின் காதலுக்கு எம்பெருமான் மீது அன்பு வைத்து எம்பெருமான் மீது பக்தி வைத்து நீங்கள் உங்கள் வாழ்வை விரித்துக் கொள்ளுங்களே. உயிர் மக்களே பிரசன்னா குருக்களினுடைய அந்த கம்பீரமான குரலிலே, மயக்குகின்ற குரலிலே அங்கே திருவாசகம் பாடுகின்ற காட்சியை பார்த்திருந்தோம். ஏராளமான அடியவர்கள் இப்பொழுது அங்கே எம்பெருமான் உள்ளே செல்ல வெளியிலே நின்று வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சி. சரியாக 6:45 மணிக்கு எம்பெருமான் முன்னாலே நிற்கின்றார். 6 மணிக்கு வெளியாலே வந்து விடுவார். 6:45 மணிக்கு உள்ளே சென்று விடுவார். 10ஆம் திருவிழாவுக்கு பிறகு மாறும், பல விடயங்கள் மாறும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள், காணொளியில் நான் கூறுகின்றேன். இப்பொழுது எம்பெருமான் அங்கே உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். வசந்த மண்டபத்துக்குள்ளே மிகவும் வேகமாக கொண்டு செல்வார்கள். அது மாத்திரமன்றி வசந்த மண்டபத்துக்குள்ளே எம்பெருமானை கொண்டு செல்கின்ற பொழுது வெளியிலே பக்தர்கள் தோளிலே தாங்குவார்கள். ஆலயத்துக்குள்ளே அந்தன சிவாச்சாரியார்கள் கொண்டு செல்வார்கள். இப்படி பல விடயங்கள் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானிலே இருக்கின்றது. இதை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து அந்த சிறிய கொம்பிலே அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் அங்கே தோளிலே எம்பெருமானை அங்கே வசந்த மண்டபத்துக்கு கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சி. கொண்டு செல்கின்ற பொழுது அங்கே சாமரங்கள் வீசப்படும், தூபங்களும் காட்டப்படும். பிரம்மாண்டமான அந்த வசந்த மண்டபத்திற்குள்ளே அங்கே எம்பெருமான் கொண்டு சென்றதற்கு பிறகு இன்றைய நாள் பூஜைகள் முடிவடைகிறது. இன்றைய நாள் பூஜைகள் அங்கே அக்கினிக்கு ஒப்புவிக்கப்பட்டு ஓமகுண்டத்துக்கு முன்னாலே இன்றைய நாள் பூஜைகளை முடிவுறுத்துகின்ற அந்த அற்புதமான காட்சி, அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற காட்சி. இன்றைய நாள் சுவாமி எவ்வகையான அலங்காரத்திலே வந்தால், இன்றைய நாள் தலைப்பினுடைய விடயத்தை நான் உங்களுக்கு கதைத்திருக்கிறேன். இன்றைய நாள் நடந்த சம்பவங்கள் தெற்கில் மட்டுமே இப்படி இடம்பெறுகிறது. அருணகிரிநாதருடைய அந்த அற்புதமான விடயங்கள், தெற்கு கோபுர வாசல் விடயங்கள் என்கின்ற பல விடயங்களை பார்த்திருந்தோம். நாளைய நாளும் புதிய விடயங்களோடு உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் மனதில் நன்றி உறவுகளே.